அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் வெற்றியை எதிர்த்து வாக்காளர்கள் தினேஷ் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் சிவராஜ் தேர்தல் வழக்கானது தொடர்ந்த நிலையில் முதல்வர் விஜய்க்கு எதிராக 3 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. RK நகர் தொகுதியில் அமைச்சர் மரிய வில்சன் வெற்றிக்கு எதிராக வாக்காளர் மருது கணேஷ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முதல்வர் விஜய்க்கு எதிராக 3 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் 53,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் RD சேகர் தேர்தல் வழக்கை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இதே போல தொகுதி வாக்காளர்கள் தினேஷ் லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வில்லிவாக்கம் தொகுதியில் 17,302 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் வெற்றியை எதிர்த்தும் தொகுதி வாக்காளர் சிவராஜ் என்பவரும் தேர்தல் வாக்கு தாக்கல் செய்திருக்கிறார். RK நகர் தொகுதியில் 49,668 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராகவும் தொகுதி வாக்காளர் மருது கணேஷ் என்பவர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியில் 8,075 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா MLA நவல்பட்டு விஜயின் வெற்றியை எதிர்த்தும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடக்குறிச்சி தொகுதியில் 2,430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா MLA சண்முகத்தின் வெற்றியை எதிர்த்தும் தொகுதி வாக்காளரான பெரியசாமி என்பவரும் தேர்தல் வகையை தாக்கல் செய்திருக்கிறார். இதே போல திருமயம் தொகுதியில் 1,492 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக MLA ரகுபதியின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் சிந்தாமணி மானாமதுரை தொகுதியில் 1,208 வாக்குகள் வெற்றி பெற்ற தாவேகா MLA இளங்கோவனுக்கு எதிராகவும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தமிழரசி மயிலம் தொகுதியில் 30,041 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வெற்றியை எதிர்த்தும் அதே தொகுதி வாக்காளரான குணசேகரன் என்பவரும் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாது புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதியில் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதையும் அது தொகுதி வாக்காளரான விஸ்வநாதன் என்பவர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். முறைகேடுகள் செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதால் இவர்களது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தேர்தல் வழக்குகளும் விரைவில் தனி நீதிபதி முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது லட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் RD சேகர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதேபோல் விஜய் வெற்றியை எதிர்த்து வாக்காளர்கள் தினேஷ் லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றனர். முதல்வர் விஜய்க்கு எதிராக 3 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் சிவராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். RK நகர் தொகுதியில் அமைச்சர் மரிய வில்சன் வெற்றிக்கு எதிராக வாக்காளர் மருது கணேஷ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்.